இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் வேலூரை தலைமை இடமாக கொண்ட லட்சுமி நாராயணன் என்பவர் பொதுமக்களிடம் கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடித்து கொண்டு போய் தலைமறைவாகி இதுவரைக்கும் 3 ஆண்டுக்கு மேல் ஆகி மக்கள் அவதி நிலையில் இருக்கிறார்கள். இந்த மாதிரி செய்தி வாசிப்பாளர்கள்லாம் பேசினா நம்ம செய்திலாம் இப்படியா நல்லா இருக்கும். இன்றைக்கி ஒரு நல்ல சில விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஐஎஃப்எஸ் சம்மந்தப்பட்டதில் கேலியோ கிண்டலோ எதுவும் கிடையாது. நம்ம நடுநிலையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த மக்கள்கிட்டேருந்து பணத்தை கொள்ளையடிச்சின்னு போன 1ஆம் நம்பர் குரூப்பு 14க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளில் 2 பேர் மட்டுமே கைது பண்ணியிருக்கிறாங்க. மிச்ச பேர் யாருமே கைது பண்ணாமல் இருக்கிறாங்க. இதில் வேலூர் தலைமையிடமாக கொண்ட லட்சுமி நாராயணன் என்ற ஒரு 1ஆம் நம்பர் அக்யூஸ்டோட பாட்டியார் இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தை நாம் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம். அதாவது லட்சுமி நாராயண சுந்தரம்னு பேர் வருது இல்லைங்களா. லட்சுமி நாராயணத்தோட சுந்தரன்றவர் தான் அவங்க அப்பனோட அம்மா தான் இறந்துட்டாங்க. அது மோகன் பாபுக்கும் அவங்க தான் பாட்டி, ஜனார்தனனுக்கும் அவங்க தான் பாட்டி. இந்த நாய் இந்த மாதத்தில் வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் நட்பு வட்டாரத்தில் நமக்கு கிடைக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் ஆனால் கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அந்த அளவுக்குலாம் கைது பண்ணிட்டாங்கன்னா அவனை பொக்கிஷமாக பாதுகாப்பாக கொண்டு போய் ரகசியமாக உள்ள வைக்கிற அளவுக்கு அந்த நாய் ஒன்றும் ரொம்ப நல்லவன் கிடையாது. அதனால் அது பொதுமக்கள்கிட்ட பார்வையில் கண்டிப்பாக பிடிச்சிட்டாங்கன்னு அந்த நியூஸாவது வெளியே வந்திருக்கும். பட் அப்படி எதுவும் வரல இந்த மாதம். அப்படி இருந்தால் பார்க்கலாம். சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகன் பாபுவோட அப்பா விஜயன் என்பவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம், அதாவது ஜூன் 30ஆம் தேதி வேலூர் காட்பாடி வட்டம் விருதம்பட்டு காந்தி நகர் 1வது மேற்கு குறுக்கு தெரு கதவு எண் 2 என்ற விலாசத்தில் வசிக்கும் திரு சம்பத் அவர்களின் குமாரர் 38 வயது மதிப்புள்ள ராகவன் என்பவருக்கு அவரோட சொத்து வித்திருக்கிறார். அதாவது விஜயன் என்பவர் நம்ம தேடும் குற்றவாளி. விஜயன் என்பவர் தேடும் யார்? மோகன் பாபாவோட அப்பா. அவர் தலைமறைவாக தான் இருக்கிறார். அவர் தேடும் குற்றவாளியில் ஒரு ஆள் என்னும்போது அவர் தலைமறைவாக இருக்கிறாரு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அரசாங்க கண்ணிலேயே மண்ணை தோறாரோ இல்லை மிளகாப்பொடி தோறாரோ இல்லை மக்கள் கண்ணில் இல்லை எதை தூவிட்டு இவர் இந்த இடத்த ரீச் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. எந்த இடத்துல அரக்கோணம் வட்டத்தில் தான் இந்த ரீச் ஆகிருக்குது. விஜய் நம்பர் ஆதார் நம்பர் சொல்கிறேன் பாருங்கள், 29 36 29 06 87 25. அவரோட பேன் நம்பர் AJPV V5099C அப்படின்றது. அவரோட மொபைல் நம்பர் 8870890371 ஆகிய சம்பந்தப்பட்டவங்க இந்த இடத்துல இந்த அரக்கோணத்தில் நம்ம இந்த சொத்து வாங்கியிருக்கிறாங்க. அதில் சொத்தில் நம்மளுக்கு இந்த தகவல் நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அரக்கோணத்துலேருந்து தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த தகவல். எப்படி பாருங்கள், மோகன் பாபு டீமில் எத்தனை கோடி, அது 7 கோடி ப்ராப்பர்ட்டி. அது எவ்வளோ மதிப்புக்கு வாங்கியிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சொத்து எவ்வளோக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,72,000 ரூபாய். அந்த ரொக்கம் பெற்றுக்கொண்ட பிரதிபலன் அடைந்துவிட்ட படியால் இந்த விக்கிரய பத்திரத்தை முன்னிலைக்கு தங்களுக்கு கிரயம் எழுதி கொடுத்து இன்றே இதன் மூலம் சுவாதினத்தை ஒப்படைத்து விட்டேன் அப்படின்றது நம்ம விஜயன் என்பவர் ராகவன் என்பவருக்கு இது அரக்கோணம் இராணிப்பேட்டை மாவட்டம், பதிவு மாவட்டம், அரக்கோணம் வட்டம், அரக்கோணம் சார் பதிவத்திற்கு உட்பட்ட பரப்பத்தூர் கிராமம், பருத்திப்புத்தூர் கிராமம் அப்படின்ற இடத்துல இந்த பதிவு நடந்திருக்குது. ஜூன் மாதம் தான் கிரயம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 7 கோடி ரூபாய் மதிப்பில் அந்த சொத்தை விற்றுருக்குறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 41,72,000 ரூபாய் தான் மதிப்பே போட்டிருக்கிறாங்க. இந்த சொத்து அட்வொகேட் தான் ஒருத்தர் ரீச் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. கணேஷ்கரன் அப்படின்றவர் தான் இந்த சொத்து பதிவு பண்ணி ரீச் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இந்த இடத்த வாங்கினார் பார்த்தீங்களா ராகவன், அவங்க அப்பா பேர் சம்பத். அதே போல் நம்ம விஜயன் இருக்கிறார் பார்த்தீங்களா, விஜயன் பேர் தான் விற்றுருக்கிறார். அந்த அவரோட பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. சரி, இவனுங்க இத்தனை கோடி விற்றாலோ, இவனுங்க இத்தனை கோடிக்கு வாங்கினாலோ, வாங்கியவர் பார்த்தீங்கன்னா எந்த வித முதலீடும் செய்யாதவர். யாருக்கிட்ட? மோகன் பாபு டீமில் இவர் எந்த வித முதலீடும் செய்யாதவர் தான் வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு ஏன் இதை பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதே நம்ம காவல்துறையெல்லாம் கண்டுக்காமல் இருக்கிறாங்க. நம்ம EOW
அப்படின்றவங்களாம் ஏன் அதை நம்ம செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த பொதுமக்களோட பணம் திருடு போன கதையாக எவங்களும் தேடப்பட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சர்வ சாதாரணமாக இருக்கிறாங்க பாரு இந்த காவல்துறை. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்பி நம்ம சுந்தரேசன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அவ்வளோ பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. அந்த மாதிரி இந்த நம்ம பகுதியில் இருக்கிற குற்றங்கள் எவ்வளோ நடந்தாலும் எவ்வளோ பொதுமக்கள் பணத்தை விட்டாலும் இவனுங்க அப்படியே கண் மூடி காதை பற்றி அப்படியே இருந்து கண்ணு காணாமல் அப்படியே போயிட்டே இருந்தாங்கன்னா நல்ல அதிகாரின்னு யாருன்னா சொல்லுவாங்களா இந்த நாய்களை? பொதுமக்கள் எவ்வளோ பெரிய துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாங்களோ அதுக்கேற்ற சொல்யூஷன் எடுத்தால் தானே எல்லாரும் தவறு செய்கிறவங்க தாங்க, எல்லாரும் ஆசைப்படுறவங்க தான் எல்லாம் தவறு செய்யணும். இதுலேயே ஏகப்பட்ட அதிகாரிகள்லாம் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. பாவங்க எல்லாரும் விட்டுட்டு வேலையை பார்க்குறாங்க. ஏன்? அவங்களுக்கு மாதம் பென்ஷன் வருது, மாதம் ஆச்சுன்னா சம்பளம் வருது. இந்த டாக்டர் இருக்கிறான், இன்ஜினியர் இருக்கிறான், போலீஸ் துறை இருக்குது. இதில் ஐஎஃப்எஸ் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸில் பணத்தை விட்டு காவல் அதிகாரிங்க மொத்த பேரும் பணத்தை முதல்லையே பிடிச்சி அவங்க வாங்கிட்டாங்க. அனைவருமே அது உள்ள முன்னிருந்து மொத்த பேர் முதல்ல சுற்றிக்கினாங்க அந்த பணத்தை மட்டும். இழந்த மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த வித நாதி இல்லாமையும் ஒரு இதெல்லாம் கேட்பாரட்டு இந்த நாதி அந்த மாதிரி நடுநிலையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பணத்தை எந்த முயற்சியும் எடுக்காமல் போச்சா நம்ம எந்த முயற்சியும் எடுக்க முடியாது. இவனுக்கு தான் இருக்கிறானுங்களே வக்கர புத்தி நரி மாதிரி இருக்கிறானுங்களே அந்த இடத்துல வக்கர புத்தி மாதிரி செயல்பட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஷனில் போனால் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட்டாக எடுக்கிறானுங்கப்பா. இவனுங்களோட ஆட்சி என்னைக்கு முடியுதோ, இவங்களோட நேர்மையான ஒரு அரசாங்க அதிகாரிகள் எப்போ வராங்களோ அப்போ தான் இந்த தமிழ்நாடே உருப்படும். எத்தனை கோடிக்கணக்கான மக்களோட கண்ணீர் ஒரு ரத்தமும் எல்லாவோட இந்த பிரபஞ்ச எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் இது போதாகாரமாக பெரிய விஷயமா வெட்டிக்கும் போது மட்டுமே தான் இந்த தமிழக அரசாங்கம் அடங்கும். இல்லையா அவனே எவனையோ ஏமாற்றி எவனே பிரட்டி எவனே வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். அது என்றைக்கோ ஒரு நாள் பூதாகாரமாக வெட்டிக்கும் போது மட்டுமே தான் இந்த மாதிரி பாருங்கள் நேர்மையான அதிகாரிகளாக வெளியே வந்து ஒரு நாள் இந்த மாதிரி பெருசாக பேசுவாங்க. இது நம்ம எல்லாரும் பார்த்து இப்படி ஒரு அதிகாரி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது ஒரு செய்தியாக இப்போ சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். பட் இவருக்காக போய் பொதுமக்கள் என்ன நீங்கள் போய் பண்ண முடியும்? இப்போ பொதுமக்கள் பணத்தை இவ்வளோ இழந்துட்டோம். எல்லாரும் சேர்ந்து இது பெருசாக ஒரு போராட்டம் மாதிரி பண்ணியோ இல்லை பெரிய பூதாகாரமான ஒரு வெடிக்கணும் முடியாது. ஏன்னா பாதி இழந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30% வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மையான மக்கள், கிராம மக்கள்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான மக்கள். இப்போ பெரிய பெரிய ஆளுங்களாம் அவங்க இழந்துட்டாங்கன்னா அவங்க எதையோ ஒரு சம்பளம் வரப்போகுது. சம்பளம் இல்லாமல் அவங்க நிறைய இருக்கும், நிறைய பணம் ஏற்கனவே வச்சுருப்பாங்க, ஒரு திட்டமான முதலில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஏழைப்பட்ட மக்கள்லாம் ஒன்றுமே எதுவுமே ஒரு கம்பெனிக்கு போகிறவங்க முதல் கொண்டு எல்லாருமே 1 லட்சம் 2 லட்ச ரூபாயில் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுலாம் அவங்களாம் பாவம் ஒரு வருஷம் ஆகும். 50,000 அவன் 40,000 50,000 சம்பாதிக்கிறவங்களாம் 2 நாள் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் வந்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 1 லட்ச ரூபா 10,000 சம்பாதிச்சிருப்பாங்க மாதம் ஆச்சுன்னா சம்பளம். அவங்களாம் இந்த 4 வருஷம் வச்சுருப்பாங்க. ஒரு 5 லட்ச ரூபாய் ஏதோ பண்ணலாம், வீடு கட்டலான்னு வச்சுருப்பாங்க, பொண்ணு கல்யாணம் பண்ணலான்னு வச்சுருப்பாங்க, ஒரு படிப்புக்கு வச்சுருப்பாங்க. நாங்களாம் 25 வருஷத்தோட உழைப்பு 5 கோடி 65 லட்ச ரூபாய்னா 25 வருஷத்தோட. ஆனால் 5 கோடியோட பணம் மொத்தமே கிடையாது. நம்மளோட பணம்ன்றது பார்த்தா 1 கோடியே 30 லட்ச ரூபாய் தான் என்னோட சொந்த பணம், ஓன் பண்ணுறது. 28 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரைக்கும் உழைப்பு. அது அவ்வளோ பணத்தை எதுவுமே கொடுத்தோம். மற்ற கிராமப்புறம் இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க 4 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் சம்பாதிச்சு ஒரு எதுக்கோ வச்சுருந்துருப்பாங்க. அந்த பணத்தை மொத்தம் எத்துமே கொடுத்து அவங்கவுங்க சம்மந்தப்பட்ட ஆளுங்க கூட இருந்த ஆளுங்களே கூட்டுமே எல்லா பணத்தையும் என்ன ஒரு அறிவுத்திறன் இல்லாமல் இந்த வேலை செஞ்சுட்டுன்ட்டு மனம் வலிக்குது, நம்மளுக்கு மனசை வலிக்குது. ஏன்டா நம்ம இப்படி ஒரு பண்டார நாய் இந்த தனசாகர் இந்த மதனகோபால் மகன் பண்டார பையன்கிட்ட இந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த மதனகோபால் மகன், தாமலா தெருவை சேர்ந்த மதனகோபால் மகன் இப்போ பண்டார பையன் தனசாகர்ன்ற ஒரு புறம்போக்குக்கிட்ட ஒரு அடுத்தபடியான நிலைமையே தெரியாமல் இந்த நாய்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துன்ற மனவலி நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது எப்போவுமே. அதுபோல் இந்த மக்கள்கிட்ட இந்த பணத்தை கொள்ளையடித்தவங்களாம் அவங்களோட குடும்பம் என்ன நிலையாகுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் அறிவிங்க. இந்த வீடியோ மூலிமா நம்ம விஜயன்றவர் இத்தனை கோடிக்கு பணத்தை வாங்கியிருக்கிறாரு. ஆதார் கார்டு அது சம்மந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. பட் இது யாருன்னா போயிட்டு அவரோட ஆதார் கார்டு கூட உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இது இருக்குது பாருங்கள், இதுதான் அவரோட ஆதார் கார்டு.
அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஒரு அம்மையார் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ரகுவரன்றவங்களாம் இருக்கிறாங்க. இதுதாங்க அவங்களோட ஆவணம். மொத்தம் ஆவணையோட பட்டா நகல்கின்ற மொத்தம் இது உள்ளே இருக்குது அவங்களுடையது. இதுதான் அவங்களுக்கு சாட்சியாளர்கள். இதுதான் விக்கிரய பத்திரம். இந்த பத்திரம் தான் ராகவன் என்பவர் விருதம்பட்டு சேர்ந்தவர். அவர் தான் இந்த இடத்த வாங்கியிருக்கிறாரு. இதுதான் அவரோட சொத்து பத்திரங்கள். இதுதாங்க அவருக்கு டாக்குமெண்ட்லாம் எல்லாம் பதிவு பண்ணதெல்லாம் நமக்கு அரக்கோணத்துலேருந்து நமக்கு ஒரு நண்பர் அனுப்பினார். இந்த சொத்து பதிவுலாம் ஆகுது. பட் ஆனால் பொதுமக்கள் யாரும் அவருக்கு இதெல்லாம் கொஞ்சம் பேர் தெரியாமல் இருந்ததா இல்லை எப்படியோ சூட்சமாக போயிட்டு அவங்கள யாருன்னா எதுன்னு கேட்காம போய் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அரசாங்கத்துக்கெலாம் இது தெரியுமான்னா எதுன்னு தெரியல. கோடிக்கணக்கான பணங்கள் கோடிக்கணக்கான பொதுமக்கள்கிட்ட வாங்கி ஆகாமல் குவிச்சு வச்சுக்கிறானுங்க. இதில் வந்து பெரிய பெரிய ஐடியா பண்ணி இது பணம் இது முற்றிலுமாக ஏமாத்துறது இது ஒரு ஸ்கேம் நடத்துறது மாதிரி நடத்திருந்துருந்து அங்கே அது உள்ளே இருக்கிற டீமில் தனசேகர் மாதிரி நரி மாதிரி இருந்த ஒரு 1ஆம் நம்பர் பொறுக்கி பசங்கள்லாம் இதை உள்ளே இருந்து கோடியாக பணத்தை எடுத்துமே கொடுத்தா அவங்களுக்கு 50 லட்சம் 60 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பணத்தை அப்படியே எடுத்து மாதிரி சொத்துக்கத்தெலாம் வாங்கி போட்டு இது ஒரு நாள் இந்த மாதிரி ஏற்படும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சு பொதுமக்கள் நிறைய பேர் கூட்டமே மாட்ட விட்டு மொத்தம் எழுந்துட்டோம். நம்ம காப்பாற்றணுன்றதுனால எங்களால் முடிஞ்சது எத்தனையோ சொத்துக்கள் இருந்தது மொத்தம் விற்றுட்டோம். இப்போ நம்ம காருக்கு டியூ கட்டுற வேலையும் எல்லாத்தையும் பசங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்குமே சரியாக இருக்குது. எந்த வித நல்லது எந்த வித தின்பண்டங்களாக இருந்தாலும் ஒரு பழம் அதுன்னு வாங்கணும் அப்படின்னா கூட 100-200 கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிற சூழ்நிலையாக இருக்குது. இவனுக்கு என்னடான்னா கோடியாக சொத்து விற்றுக்கிட்டு இருக்கிறானுங்க. எந்த சொத்து விற்றாலும் நமக்கு அந்த பணம் நம்ம புலம்பிக்கிட்டு போக வேண்டியது தான். இந்த பண்டார பையனுக்கு இது காது கேட்காது. இந்த தமிழக அரசுக்கும் இந்த காது கேட்காது. எந்த காவல்துறைக்கும் இது காது கேட்காது. பொதுமக்களோட குமுறலும் கதறலும் எந்த விதம் யாருக்கும் காது கேட்காது. என்றைக்கே ஒரு நாள் பூதாகரமான ஒரு மிகப்பெரிய வெடிக்கும் அப்படின்றது மட்டும் உண்மையாக நடக்கும். இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு தானே இருக்குது. இந்த சக்தின்னு ஒன்று விஷயங்கள் கேட்டுக்கிட்டு தானே இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களோட குமுறலும் கண்ணீரும் ஒரு நாளைக்கு மிகப்பெரிய வெடியாக வெடித்து அது ஒரு நாளைக்கு தலைகீழாக மாற்றும். அது அரசியல் அமைப்பு சார்ந்து நடக்குமா இல்லை விபத்தாக ஏற்படுத்தி நடக்குமா அப்படின்றது சுத்தமாக இது மக்கள் அறிவாங்க கண்டிப்பாக. நன்றி. பொறுத்திருந்து பார்ப்பேன். காலமே பதில் சொல்லணும் எல்லாத்துக்கும். தைரியமாக இருங்க. எந்த இதுவாக இருந்தாலும் எல்லோரும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு டைம் நானே கோவப்பட்டு பேசுகிறேன். ஒரு டைம் நாமளே தைரியம் இல்லாத ஒரு அழ ஆரம்பிக்கிறோம். எல்லா வேதனையும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம அதாவது எங்களுக்கு இறைவன் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் வச்சுக்கேன், எல்லாம் ரொம்ப பணம் நிறைய இருந்தது. கோடிக்கணக்கான பணங்கள் இருந்தது என்கிட்ட. அது நம்ம குடும்பத்தில் இருந்த யாருக்குமே தெரியாது. நான் ஒருத்தர் கொடுத்து வச்சுருந்த ஒருத்தருக்கும் எனக்கு என்ன சீட்டு கட்டிக்கு சின்ன வயசுலேருந்து சேர்த்து வச்சு ஒருத்தர் நம்பி ஒருத்தர் கொடுத்து வச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தருக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியாது அந்த பணம். அதுபோல் பெரிய எங்களுக்கு என்ன நடந்தது எதை சொல்ல வந்தோம் அப்படின்னு கேட்டால், நல்ல பணம் இருக்க சொல்ல கோடிக்கணக்கான பணம் இருக்க சொல்ல எங்களுக்கு எல்லா இது வந்துட்டு கொஞ்சம் பட் எனக்கு நிம்மதி இல்லாமல் இருந்தது. எங்களோட வாழ்க்கை குடும்ப சம்மந்தப்பட்ட நிம்மதி இல்லாமல் இருந்தது. பட் இப்போது எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வேளை கஞ்சி குடிக்கிறோம், ஒரு நிம்மதியாக இருக்கிறோம். பட் ஆனால் பணத்தை இழந்துட்டோம், கடன் மாட்டிக்கிச்சு. இந்த எந்த பிரச்சனையும் இந்த சீட்டு கட்டுற பிரச்சனையும் அந்த பணம் கொடுக்குறது வாங்குறதுன்றது பெரிய ஒரு விஷயம் வேலை மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த எந்த வித எல்லாமே அறுத்து எரிஞ்சு டோட்டலாக சரண்டர் ஆகி போச்சு. ஒரு ஜெயில் இதுமாரி வீட்டுக்குள்ளே அடங்கின மாதிரி ஆகிப்போச்சு இந்த வாழ்க்கைன்றது. நல்லது எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாமல் ஒரு 100-200 ஒரு கடையில் தான், இப்போ ஃபோட்டோ கடையில் தான் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 200 300 ஃபோட்டோ எடுக்க வந்தாங்கன்னா தான் நாங்கள் காய் வாங்கிறதுக்கும் அரிசி வாங்கிறதுக்குமே கொண்டு போகிறோம். ஏன்னா ஒரு வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா அந்த வேலை போய் செஞ்சுட்டு வரும். பெயிண்ட் அடிக்க வேலைக்கு போகிறோம், ஆரோ மெக்கானிக் வேலைக்கு போகிறோம், டிரைவர் வேலைக்கு போகிறோம். இந்த மாதிரி வேலைலாம் இந்த வயசில் நம்ம வந்து கரெக்டாக உட்கார நேரம் நம்ம பணத்தை சம்பாரித்து வச்சு என் குடும்பங்களுக்காக நாங்கள் சேமிப்பு பண்ணி அந்த பணத்துலேருந்து வர வருமானத்தை எடுத்து நாம்
ஒரு வியாபாரமே இல்லை அப்படின்னா கூட அந்த வருமானத்தில் எது பேங்க்கில் கொடுத்தோ இல்லை தனிப்பட்ட ஒரு ஆளுக்கிட்ட ஒரு வட்டி கொடுத்தோ அந்த பணத்தை வாங்கி உட்காந்து நம்ம செய்கிற வேண்டிய நேரம். இனிமேல் பிள்ளைகள்லாம் படிக்க வைக்கிற நேரத்தில் தான் அந்த பணத்தை எடுத்து போய் பண்டார எப்படியா பையன் அந்த பரதேசி தாமலா தெரிவிச்சு அந்த பரதேசி மதன கோபால் மகன் பண்டாரன் நாய்கிட்ட இந்த பணத்தை விட்டுட்டோம். அது மிகப்பெரிய துயரமான ஒரு விஷயமா இந்த நேரத்தில் இறைவன் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டான். அதுதான் எங்களுக்கு இது வருத்தம் மன வலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. காலமே எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். பணம் தானே போனால் போது உயிர் இருக்குது, உடல் இருக்குது, ஏதோ ஒன்று நம்ம சம்பாரித்து சாப்பிட்டுக்கணும் இருந்துக்கலாம். பட் ஆனால் கடன் இருக்குது இல்லை, கடன் கொடுத்தவங்கலாம் சும்மா விட்டுருவானா? கடன் இருக்குது இல்லை, நமக்கு பணம் இப்போ அவன் கொடுக்குறது எனக்கு தேவையே இல்லை. ஆனால் எனக்கு கடன்பட்ட ஆளுங்களை அந்தமாதிரி தேவையில்லைன்னு சொல்லுவானுங்களே நம்மக்கிட்ட. எனக்கு ₹1 கூட வேணாங்க, எனக்கு எதுவுமே எனக்கு கைங்காலம் விட்டால் போதும், ஏதோ நாங்கள் எங்கள் சம்பாதிக்கிறது எங்கிட்ட கார் எடுத்துக்கோங்க, இல்லை எது இருக்குதோ மொத்தமே எடுத்துருங்க, வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் டெய்லி வருமானத்தை நாங்கள் சம்பாதிச்சு நாங்கள் சுதந்திரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை எங்களுக்கு அதுவே போதுமானதாக வந்துடும். ஆனால் இந்த கடனும் கொடுத்துட்டான் அந்த கடனும் கொடுத்துட்டான் நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டான், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொண்டு விட்டாலும். அதுபோல் தான் எல்லாரோட நிலைமையும் இருக்கும். ஐயப்ப சொந்தங்களில் நிறைய பேரோட நிலைமை இருக்கிற சொந்த காசு மொத்தத்துமே விட்டு சுத்தமாக சுரண்டிட்ட மாதிரி ஆகிட்டு இருக்கும் வாழ்க்கை. மறுபடியும் முதலேருந்து 20-30 வருஷத்தோட பின்னோக்கி போய் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம் முதலேருந்து. சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட பரவாயில்ல, ஏதோ பசங்க படிக்க வச்சுக்கின்னு கொண்டு ஒரு 5-10 சேர்த்து கூட அதை எடுத்து போய் நம்ம காலேஜ் படிக்கிற தருவாயில் ₹10 சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம் கூட. நம்ம இப்போ டியூ இந்த காரு ஒன்று வாங்கிவிட்டோமா, அந்த எனக்கு லட்சியமாக இருந்ததுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு கார் வாங்கணுன்றது. சரி, இந்த டைமில் போட்டுடலாம் அப்படின்ட்டு அப்போ போட்டு நம்ம அந்த கார் அப்போ கூட அந்த பணத்தை எடுத்து முழுசாக கட்ட விடாமல் அந்த பண்டார பையன் 1 லட்சம் 2 லட்சம் கட்டுற மிச்சம் டியூ போடுறான்னு சொல்லிட்டு அப்பயும் என்னை கதி கலங்க வந்து நிற்க வச்சான். சரி, அவங்ககிட்ட ஏன்டா எடுத்து அவ்வளோ பணம் கொடுக்க போகிறேன்னு, இவங்ககிட்ட எடுத்து வந்து கொடுத்தா இவன் 100% கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவன் வாங்கினான். இப்போ ₹1 கூட பணம் கடன் இல்லாமல் ஒன்று தீர்த்து மீட்டு விடுறான்னு சொன்னான் அந்த நாதார். அதை கூட மீட்டு விடவே இல்லை. கிட்டத்தட்ட ₹1,75,00,000 மேலே அந்த கடன் இருக்கிறதுல நம்ம என்ன செயல்பாட்டுக்கு செஞ்சு இந்த கடனை கொடுக்க போகிறோன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எல்லாருக்குமே பொறுத்திருந்து பார்ப்போம், காலம் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.